Hello everyone, welcome back to English Karkalam. This is Mageshwari. So today we are going to see how to make a long English sentence. Before that, நீங்க இன்னும் English Karkalam சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கரெக்ட்டா வந்து சேரும். And வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So let's see the first sentence. பேருந்து நிறுத்தத்தில் பேருந்திற்காக காத்திருந்த போது ஒரு பாட்டி அவருடைய கனமான பைகளுடன் உதவி கேட்டார். அதனால் பேருந்து வரும் வரை நான் அவருக்கு உதவி செய்தேன். ஸோ இந்த சென்டென்ஸில் இப்போது என்ன இருக்குது, நான் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பாட்டி நிறைய ஹெவியான லக்கேஜ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பஸ் வர வரைக்கும் எனக்கு உதவி பண்ணுப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நான் அவங்களுக்கு பஸ் வரந்தண்டிக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் எதெல்லாம் வினை சொற்கள், அதாவது ஆக்ஷன் வேர்ட் ஆர் வேர்ப் என்னென்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது பேருந்து நிறுத்தத்தில் பேருந்திற்காக காத்திருந்த போது, அப்போது காத்து கொண்டு இருந்த பொழுது, ஓகேங்களா, வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ வேர்ப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஒரு பாட்டி அவருடைய கனமான பைகளுடன் உதவி கேட்டார். அப்போது உதவி என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால் பேருந்து வரும் வரை நான் உதவி செய்தேன். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை, இது ஒரு சென்டென்ஸ், தென் இது நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு மேக் அ லாங் இங்கிலீஷ் சென்டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, பேருந்து நிறுத்தத்தில் பேருந்திற்காக காத்திருந்த போது. ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், எப்போவுமே நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இதே ஸ்ட்ரக்சரில் தான் வரும். சம்டைம்ஸ் அப்படி இருந்த பொழுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வென் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆர் அதர்வைஸ் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தோ ஈவன் தோ வச்சு ஸ்டார்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல அப்படி இருந்த போதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்படி இருந்த போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா? அப்போது அப்பொழுது அப்படிங்கிறதுக்கு வென் அல்லது வைல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து நார்மலாக நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் விச் இஸ் சப்ஜெக்ட், கேன் யூ ஃபைண்ட் அவுட்? எஸ், யூ ஆர் ரைட். I is a subject. Then verb எழுதிடலாங்களா? இப்போ நம்மளுக்கு verb என்னது, காத்திருந்த போது, அதாவது காத்து கொண்டு இருந்த பொழுது. சரிங்களா? அப்போ அதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இந்த verb வச்சு நம்ம என்ன செய்யணும், அது என்ன டென்ஸில் இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? அப்போ this is in past tense. past tenseலே எழுது. எஸ், past continuous tense. ஓகே, ஸோ அப்போ அதை ஐ வந்ததுனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். வென் ஐ வாஸ் வெயிட்டிங், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். இப்போது எதுக்காக வெயிட் பண்ணுறோம் அண்ட் எங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுதலாம். எதுக்காக வெயிட் பண்ணுறோம்? பேருந்திற்காக. அதை எப்படி சொல்லலாம்? ஃபார் த பஸ். ஓகே, ஃபார் த பஸ். நான் பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது. எங்கே? பேருந்து நிறுத்தத்தில். அதை எப்படி சொல்லலாம்? அட் த ஸ்டாப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஒரு பாட்டி அவருடைய கனமான பைகளுடன் உதவி கேட்டார். இந்த சென்டென்ஸில் உதவி கேட்டார் அப்படிங்கிற செயலை செய்பவர் யார்? அந்த பாட்டி அப்படின்றதுனால அதுதான் என்னதான் வரும்? சப்ஜெக்டாக வரும். இப்போது இந்த இடத்துல பாட்டின்றது என்னது? சப்ஜெக்ட் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் ஓல்ட் லேடி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஓல்ட் லேடி அப்படின்றதுனால அங்கே நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு பாட்டி, அப்போ ஆன் ஓல்ட் லேடி. தென் வேர்ப் எழுதிடலாங்களா? என்ன செஞ்சாங்க? உதவி கேட்டாங்க. இப்போ ஆன் ஓல்ட் லேடி கேட்டார் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்ட். என்ன கேட்டாங்க? உதவி. அப்போது ஆஸ்ட் ஃபார் ஹெல்ப். அதுவும் அவங்களுடைய கனமான பையை வச்சுட்டு கேட்டாங்க இல்லையா? அப்போ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வித் ஹர் ஹெவி பேக்ஸ். ஓகே, ஹெவி பேக்ஸ்னால் என்னதுங்க? கனமான பைகளுடன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா,
அதனால் பேருந்து வரும் வரை நான் உதவி செய்தேன். அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன், பஸ் வர வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் அப்படிங்கிறதுக்கு ஸோ. ஓகே, தென் சப்ஜெக்ட் என்னது, ஐ. வேர்ப் என்னது, உதவி செய்தேன், ஐ ஹெல்ப்ட் ஹர். அதுவும் என்ன உதவி பண்ணினாங்க அப்படின்னா, அந்த பேக்கை வந்து அவங்க அதை கேரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அண்ட் கேரிட் தெம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது இது வந்து நம்மளுக்கு தமிழில் இதை வந்து நம்ம ஆட் பண்ணலை, பட் இங்கிலீஷில் நம்ம வந்து பேசும் பொழுது அதை வந்து எதுக்காக உதவி அப்படின்றப்போ அந்த பேக் வச்சுட்டு நம்ம நின்னோம் இல்லையா. ஸோ பேக் வச்சுட்டு இந்த சப்ஜெக்ட் வந்து இதை செஞ்சு உதவி பண்ணினது அப்படின்றதுனால நம்ம அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எப்போ வரைக்கும் உதவி பண்ணணும், பஸ் வர்ற வரைக்கும் இல்லையா. அப்போது வரை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம until யூஸ் பண்ணலாம். until the bus arrived. இங்கே நம்ம கம் போட வேண்டாம், அரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கம்னா என்னது அப்படின்னா நார்மலாக இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் இப்படி வர்றதுக்கு பேர் தான் கம். பட் அரைவ் அப்படின்னா ஒரு பர்சனோ அல்லது ஒரு வெஹிக்கிளோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேரும் பொழுது நம்ம அரைவ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நான் பேருந்திற்காக காத்திருக்கும் பொழுது அண்ட் ஓல்ட் லேடி, ஒரு வயதான பாட்டி. சரிங்களா? வயதான பாட்டி கனமான பைகளுடன் உதவி கேட்டார். அதனால் நான் பேருந்து வரும் வரை அவருக்கு உதவி செய்தேன். வெளியே மழை அதிகமாக பெய்தாலும் நான் நூலகத்திற்கு போக முடிவு செய்தேன். ஏனெனில் டெட்லைனுக்கு முன்பு முடிக்க வேண்டிய முக்கியமான ப்ராஜெக்ட் இருந்தது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்து நம்ம லைப்ரரிக்கு என்ன செய்ய வேண்டியிருந்தது, போக வேண்டியிருந்தது. ஸோ இருந்தாலும் மழை ரொம்ப ஹெவியாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் லைப்ரரிக்கு போய் லைப்ரரிக்கு என்ன செஞ்சேன், போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இங்கே ஆக்ஷன் வேர்டு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போது மழை பெய்தாலும், ஓகே, மழை அதிகமாக பெய்தாலும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நூலகத்திற்கு போக முடிவு செய்தேன். தென் டெட்லைனுக்கு முன்பு முடிக்க வேண்டிய முக்கியமான ப்ராஜெக்ட் இருந்தது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்டு இருக்குது. இப்போ இங்கே இருந்தது அப்படிங்கிறது திஸ் இஸ் நாட் அன் ஆக்ஷன். ஓகே, திஸ் இஸ் அன் ஆக்சிலரி வேர்ப். ஓகே, ஸோ இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். வெளியே மழை அதிகமாக பெய்தாலும் நான் நூலகத்திற்கு செல்ல முடிவு செய்தேன். ஏனெனில் இதிலிருந்து இருந்தது வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், வெளியே மழை அதிகமாக பெய்தாலும். ஓகே, இந்த மாதிரி அப்படி இருந்தாலும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தோ, ஈவன் தோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம ஈவன் தோ யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஈவன் தோ அப்படின்னா என்னது, அப்படி இருந்தாலும். ஓகே, இதுக்கு அடுத்து வேர்ப், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் எழுதிடலாம். இங்கே வந்து மழை அதிகமாக பெய்தாலும், மழையை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. திஸ் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஸோ வி ஹேவ் டு ரைட் was. It was raining. அப்படின்னா என்னது, மழை அதிகமாக பெய்தாலும். ஓகே, இப்போது ரெய்னிங்கிறது என்னது, verb. இப்போ இது எப்படி பெய்தது, ஹெவிலி, அதிகமாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னதுங்க, ஹெவிலி. இப்போது எங்கே பெய்யுது அப்படிங்கிறத நம்ம எழுதணும், வெளியே. அப்போது அதை எப்படி எழுதலாம், அவுட்சைட். ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா? நான் நூலகத்திற்கு போக முடிவு செய்தேன். ஸோ ஹியர் சப்ஜெக்ட் இஸ் ஐ. ஓகே, திஸ் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வேர்ப் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, முடிவு செய்தேன். அதுக்கு இங்கிலீஷில் டிசைட். டிசைடோட பாஸ்ட் டென்ஸ் decided. ஓகே, decided. இப்போ நான் முடிவு செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். என்ன முடிவு பண்ணணும், லைப்ரரிக்கு போகணும்னு முடிவு பண்ணினது இல்லையா. அப்போது அதை எப்படி எழுதலாம், to go to the
லைப்ரரி. ஓகே, இப்போ நம்ம இதையுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் நூலகத்திற்கு போக முடிவு செய்தேன். ஓகே, தென் ஏனெனில் டெட்லைனுக்கு முன்பு முடிக்க வேண்டிய முக்கியமான ப்ராஜெக்ட் இருந்தது. இப்போ இதை சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி மாற்றலாம்? நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம். நம்ம நார்மலாக எழுதுவோம் இல்லையா, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், இதையே வச்சு நம்ம இப்போ மாற்றலாம். இப்போது ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ பிகாஸ், தென் சப்ஜெக்ட் என்னது, நான் தான் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு இருந்தேன் இல்லையா. ஸோ ஐ, தென் இது இருந்ததுன்றதை என்ன சொன்னோம், வேர்புன்னு சொன்னோம். இப்போது என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, இப்போ இந்த பேனா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், ஐ ஹாவ் அ பென் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது என்கிட்ட இந்த பென் நேற்று தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும்னா எப்படி சொல்லணும், ஐ ஹேட் அ பென் எஸ்டர்டே. ஓகே, நேற்று என்கிட்ட ஒரு பேனா இருந்துச்சு. ஸோ இந்த ஹேவோட பாஸ்ட் டென்ஸான ஹேடை இந்த இடத்துல யூஸ் பண்ணணும், பிகாஸ் திஸ் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹேட், என்ன இருந்துச்சுன்னு சொன்னோம், முக்கியமான ப்ராஜெக்ட் இருந்துச்சு. an important project. அதுவும் எப்படியான ப்ராஜெக்ட், டெட்லைனுக்கு முன்பு முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட். டு ஃபினிஷ், முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட். எதற்கு முன்பு, டெட்லைனுக்கு முன்பு. அப்போது பிஃபோர் த டெட்லைன். டெட்லைன்னா என்னதுங்க, காலக்கெடு. அதாவது இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தான் டெட்லைன் அப்படின்னு சொல்லுவோம். தூங்க போகும் முன் நீ எல்லா ஜன்னல்களையும் மூடிவிடு, அப்பொழுதுதான் இரவில் கொசுக்கள் உள்ளே வராமல் இருக்கும். இதை நம்ம நார்மலாக வீட்டில் பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இல்லையா. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜன்னல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடு, அப்போ தான் கொசு உள்ளே வராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் ஒன், தென் அப்பொழுதுதான் இரவில் கொசுக்கள் வராமல் இருக்கும். ஓகே, வேர்பெலாம் என்னது, மூடிவிடு, எல்லா ஜன்னல்களையும் க்ளோஸ் பண்ணணும், உள்ளே வராமல். ஸோ தீஸ் ஆர் ஆர் வேர்ப்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். தூங்க போகும் முன் எல்லா ஜன்னல்களையும் க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே ஒரு சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு எழுதுவோம் இல்லையா. அண்ட் இது சம்டைம்ஸ் நம்ம இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்க்கெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் தேவையில்லை. எப்படி எழுதலாம், அதாவது ஒரு ஆர்டர் ஆர் கமெண்ட் பண்ணும் பொழுது, அட்வைஸ் பண்ணும் பொழுதெல்லாம் நம்ம we can start with verb. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஆர்டராவோ ஒரு அட்வைஸாவோ பண்ணுறோம் இல்லையா, அதனால் நம்ம வேர்ப் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பொலைட்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போது ப்ளீஸ் வேர்ப் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ளீஸ் க்ளோஸ், தயவுசெய்து க்ளோஸ் பண்ணிடு. ஓகே, க்ளோஸ் பண்ணிடு எதை, எல்லா ஜன்னல்களையும். ஓகே, ப்ளீஸ் க்ளோஸ் all the windows. அதுவும் எப்போ க்ளோஸ் பண்ண சொல்கிறோம், தூங்க போகிறதுக்கு முன்னாடி. அப்போது முன்பு அப்படிங்கிறதுக்கு பிஃபோர், தூங்க போகும் முன், அதுவும் ஆப்போசிட் பர்சனை சொல்கிறோம் இல்லையா, பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப். ஓகே, நீ தூங்க போகும் முன் எல்லா ஜன்னலையும் என்ன செஞ்சிரு, க்ளோஸ் பண்ணிடு. அப்போதான் நைட்டு கொசு உள்ளே வராமல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போது அப்பொழுதுதான் அப்படிங்கிறத ஸோ தேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தேட் கொசுக்கள் உள்ளே வராமல் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போது ஹியர் சப்ஜெக்ட் என்னது, கொசுக்கள். ஓகே, அது எப்படி சொல்லலாம், மஸ்கிட்டோஸ். இப்போது உள்ளே வராமல் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஃப்யூச்சரை நம்ம என்ன செய்கிறோம், மென்ஷன் பண்ணுறோம் அண்ட் நெகட்டிவாக சொல்கிறோம் இல்லையா. இப்போ உள்ளே வரும்னு சொன்னால் வில் கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வராதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போது நம்ம என்ன செய்யலாம்,
won't யூஸ் பண்ணலாம். won't அப்படின்னா என்னது? will not இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம won't அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, mosquitoes won't come. எங்கே வராதுன்னு சொல்லியிருக்கோம்? உள்ளே. அப்போது inside. எப்போ வராதுன்னு சொல்லியிருக்கோம்? இரவில். ஓகே, during the night. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த 3 சென்டென்ஸை ஒரு ரஃப்பாக நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. தென் இதை எப்படி நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களாம் ஒன் டைம் முயற்சி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஆர் அதர்வைஸ் நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது தமிழில் இருக்கிறத பார்த்து ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் திங்க் பண்ணி ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.